சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லோரையும் மறுபடி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அன்புள்ள போதக நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இன்றைக்கு நாளில் கர்த்தருடைய டைமிங் பர்ஃபெக்ட். God's timing is always perfect timing. So our never late, is never early, is always on time. Amen. So கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அநேக கேள்விகளோட இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இன்னமும் இந்த தாமதங்கள், நான் எவ்வளவோ ஜெபங்களை ஏறெடுக்கிறேன், என் வாழ்க்கையில உங்களையே தானே நான் பின்பற்றி கொண்டு வரேன், உங்களை நான் எவ்வளோ விசுவாசிக்கிறேன், உங்களை எவ்வளோ நம்புகிறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் போய்கொண்டிருக்கிறேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் ஊழியம் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அழகாக செய்துக்கிட்டு வரேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மனதுக்குள்ளே நீங்கள் பல கேள்விகளை எழுப்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் இந்த நாளில் ஒரு பதிலை வைத்திருக்கிறார், உங்களோடு பேசுவார். ஆமென், ஆமென். ஸோ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறத லாசரசனுடைய கதையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது அநேகருக்கு தெரியும் வசனம். நாங்கள் எந்த நாள் நாங்கள் சபைகளுக்கு போனால் கேட்டிருக்கிறோம். ஸோ எல்லாரும் நினைக்கலாம் எனக்கு இந்த வசனம் தெரியும். ஆனால் எங்களுக்கு வசனம் தெரிகிறது அல்ல எங்களுக்கு பிரச்சனை. எங்களோட வாழ்க்கையில் இந்த வசனத்தின் ஊடாக தேவன் தனிப்பட்ட ரீதியில் என்னோடு என்ன பேசுகிறார், என் வாழ்க்கையோடு என்ன பேசுகிறார். லாசருடைய வாழ்க்கையை பார்க்க போனீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஜீசஸ் ஸ்டோரியை பார்க்க போனோம்னா எல்லாவற்றிலும் இயேசு ரொம்பவும் அதிகமாக நேசித்த ஒரு குடும்பம் லாசரஸ், மார்த்தாள், மரியாள். ஸோ மார்த்தா மரியா என்று சொல்லும் போதே நாங்கள் நினைப்போம் மரியா எந்த நேரமும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தின் மீது தாகம் உள்ள ஒருவராய்த்தான் காணப்பட்டார். கண்டிப்பா. அதே போல மார்த்தாள் தேவனுடைய வசனத்தை நீங்கி போகல, ஆனா வீட்டுக்கு வாரவங்களுக்கு நான் நல்லா உபசரிக்கணும், நான் அவங்கள கவனிக்கணும் என்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவருடைய வாழ்க்கையிலே அந்த தெய்வீக ஒரு குணம்னு சொல்லலாம். அதுவும் ஒரு தேவன் கொடுக்குற ஒரு குணம். நாங்கள் யாராவது வந்தால் அவங்கள உபசரித்து அவங்கள பார்த்து கொள்வது கூட தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு கனி. ஸோ அதை அவங்க அந்த நேரத்தில் செய்தாங்க. ஸோ இந்த லாசரசனுடைய ஃபேமிலியோடு, குடும்பத்தோடு இயேசு ரொம்பவும் நெருங்கி பழகி கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடந்தது, இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்நேரமும் இருந்தார். ஆனால் அப்படி இருந்த நிலைமையிலும் லாசரசுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? ஒரு சம்பவம் நடந்தது. அவருக்கு சுகமில்லாம அவர் வியாதிப்பட்டு அவர் மரித்து போயிருந்தார். ஸோ இந்த மரித்து போற நிலைமையில இருக்கும் பொழுது என்ன நடந்தது, நாங்க வசனத்தை நோக்கி பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்ப்போம். இயேசு அதை கேட்ட பொழுது, எதை கேட்ட பொழுது, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அது ஆச்சரியம் இல்லையா? இயேசு சொல்றார், இந்த நோய் அது மரணத்துக்கு போகாது, அது மகிமையை கொண்டு வரும். மரணம் இல்லை, மகிமையை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். ஸோ இன்னைக்கு அநேகர் நினைக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து போனது போல இருக்குதே, எல்லாமே இல்லாம இருக்குதே, எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லாமே முடிந்துட்டுதா, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, இனிமேலும் நான் அவமானப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதற்கு மேலாக எனக்குன்னு சொல்லி ஒரு தொழில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இவ்வளவு வருஷ காலம் நான் வெயிட் பண்ணிட்டேன், அப்படி இல்லாட்டி நான் இனிமேலும் எப்போ ஊழியம் செய்யறது, என்னால முடியாது, என்னுடைய காலம் முடிந்து போயிற்று, இனிமே நான் எங்க ஊழியம் செய்ய போகிறேன், நான் கர்த்தருக்காக எதையுமே செய்யலையே, இப்படின்னு சொல்லி பல புலம்பல்களோடு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். சோ இயேசு சொல்லுகிறார், அது மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, ஆனா அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? அந்த நேரத்துல இந்த நியூஸை கேட்குற நேரத்துல அவர் சொல்ற அந்த ப்ராஃபஸி, அவர் சொல்ற அந்த வசனம், அது மகிமைக்கென்று அவர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த வாழ்க்கையில இது நிறைவேறல? எவ்வளவோ வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார் தானே. அநேக பாஸ்டர்ஸ்மார் சொல்லியிருக்கிறாங்க, அநேக ப்ராஃபட்ஸ் வந்து தீர்க்க தரிசனமா உரைத்திருக்கிறாங்க. ஏன் இந்த வாழ்க்கையில சில நேரத்துல இது நடக்குது இல்லை? ஏன் எல்லாமே மரணமா இருக்குது? ஏன் எல்லாமே தோல்வியா இருக்குது? ஏன் எல்லாமே நோயா இருக்கிறது? ஏன் 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 ஏன்? அந்த உலகத்துல பிரச்சனை உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஆமென். 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 அது நோயோ, அது என்ன காரியமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட ஒரு டைமிங் இருக்கிறது இல்லையா? நீங்க இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் இன்னொரு விஷயத்தை எனக்கு ஒரு இதா காட்டுறார். அது என்னன்னு சொன்னா, இயேசு வந்து சீஷர்களோடு போகும் பொழுது அவர் படகுல இருந்தார் இல்லையா? எஸ். சோ அவருக்கு தெரியும் புயல் வரப்போகுது, இந்த சீஷர்கள் எல்லாரும் கலங்குவாங்க எஸ். அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. அவர் ஆண்டவர் இல்லையா? அவர் Yes. தேவகுமாரன். சோ அவருக்கு தெரியும். ஆனா தெரிந்திருந்தும் அவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல படகுல அவர் வந்து மௌனமா அவர் அமைதியாய் படுத்திருந்தார். படுத்திருந்தார். அதிலும் குஷன்ல படுத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அவர் வந்து புயலின் அமைதியா நடுவிலே குஷன்ல. அவர் Hallelujah. அப்படியே அமர்ந்திருந்தார், படுத்திருந்தார். ஆனா சீஷர்கள் எல்லாரும் புலம்புறாங்க, உங்களுக்கு விளங்குது இல்லையா, இவ்வளவு எல்லாம் நடந்து கொண்டிருக்குது, நீங்க அமைதியா படுத்து கொண்டிருக்கிறீங்களேன்னு சொல்லி அவரை கேட்டாங்க. Hallelujah. ஆனாலும் இயேசு ஏன் அமைதியா இருந்தார்? அவருக்கு தெரியும் இந்த தெரியும். புயல் காற்று Amen. வரும், ஆனா இந்த புயல் காற்று அவருடைய வார்த்தையினூடாக அடங்கும். Hallelujah. ஆமென். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்கள் வாய்க்கச் வாய்க்கச் செய்வார். ஆமென். ஆமென். உன் Hallelujah. சார்பில் செயலாற்றுவார். ஆமென். ஸோ அவர் எங்கள் சார்பில் செயலாற்றுவார். சம்டைம்ஸ் நீங்க நினைக்கலாம், ஏன் எல்லாமே சும்மா வெறுமையா இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த டைமிங் தான் இயேசு உங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில Hallelujah. நேரத்துல நாங்கள் ஒரு வீடை கட்டும் பொழுது அந்த வீடு கட்டுவதற்கு முதலாக ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு அவங்க ஒரு Plan பண்ணுவாங்க. முதல்ல ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அதுக்கு பிறகு அது காயிற விட்டு இருக்குப்பாங்க. அது Yes. வந்து இந்த ஃபவுண்டேஷன் மழை டைம்ல போட மாட்டாங்க. ஏன்னா அது preparation. மழை டைம்ல அது போட்டாங்கன்னு சொன்னா அது என்ன நடக்கும்? அது வந்து ரொம்ப சகதியா இருக்கிறதால அந்த ஃபவுண்டேஷன் Fitting ஸ்ட்ராங் strong ஆ ஆகாது. இருக்காது. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் காத்திருப்பாங்க. ஆனா இந்த காத்திருக்கிற டைம்ல நாங்க சில நேரம் சொல்லுவோம், நாங்க இந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்துட்டோம், பாருங்க இன்னமும் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இன்னமும் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு நாங்க புலம்புவோம் இந்த பக்கத்துல இருந்து. பேஷண்ட் இல்ல. பேஷண்ட் இல்ல. ஸோ எங்களுக்கு தெரியாது, உண்மையாவே அந்த வீடு கட்டுகிற நபருக்கு தான் தெரியும், அந்த வீட்டை எந்த நேரத்துல கட்டி எழுப்பினா அது ஸ்ட்ராங்கா இருக்கும், Strong ஆ ஸ்ட்ராங் இருக்கும். ஃபவுண்டேஷன் எந்த நேரத்துல போடணும்னு அந்த வீட்டை கட்ட நபருக்கு தான் தெரியும். ஆனா கண்டிப்பா. நாங்க எல்லாமே தெரிந்த மாதிரி நாங்க சொல்லுவோம், ஏன் இன்னைக்கு போட்டா என்ன, இன்னைக்கு போட்டா ஒரு 3 நாள்ல காஞ்சிட போகுது, அதுக்கு பிறகு அந்த வீட்டை கட்டிடலாமே, சீக்கிரமா முடிச்சிடலாமே, ஏன் இவ்வளவு டிலே? ஏன் இவ்வளவு டீல்? எல்லாருக்கும் இன்னைக்கு மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி மாதிரி, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எல்லாமே இன்ஸ்டன்ட்ல வேணும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், கெதியா சமைக்கணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் வெயிட்டிங் பண்ண முடியாது, பஸ்ஸில் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகம் போகிற பேஸ் அப்படி இருக்குது இல்லையா? எல்லாம் இமெயில்ஸ் ரிப்ளை பண்ணணும், வேலையில் டக்குன்னு ஆன்சர் கொடுக்கணும். இப்போ தான் ஏஐ, ChatGPTன்னு சொல்லி அநேக காரியங்கள் இந்த ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. இந்த ஃபாஸ்ட்டாக போகிற நேரத்தில் யார் கத்தோட டைமுக்கு வெயிட் பண்ணுறது? நீங்கள் சொன்னீங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஏன்னா தேவன் வந்து கெப்பாசிட்டி எங்களோட வாழ்க்கையில் பில்ட் பண்ணுறாரு. ஒரு கெப்பாசிட்டி, அதை தாங்குகிற ஒரு சக்தி எங்களுக்கு பாருங்க. நாங்க இப்ப சீக்கிரமா செய்யுங்க, சீக்கிரமா செய்யுங்கன்னு அந்த நபரை நாங்க புஷ் பண்ணணும்னு என்ன தெரியுமா நடக்கும்? அந்த நபர் சில நேரத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்க செய்திடுவாங்க. ஆனா கொஞ்சம் காலம் போகும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு இடத்துல லீக்கேஜஸ்கள் இருக்கும், ஒண்ணு செய்ய வேண்டி வரும். ஐயோ ஏன் இந்த வீட்டை ஒழுங்கா கட்டலையான்னு நாங்க நினைப்போம். கூட செலவு போகும், அதுக்கு அதிகமாக பணத்தை செலவழிக்க வேண்டி வரும். சோ உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு நீங்க ஒரு டேர்னிங்
டேர்னிங் பாயிண்ட்ல நின்று கொண்டிருக்கலாம், Yes. ஒரு யூ டர்ன் பாயிண்ட்ல நின்று கொண்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாமே வெறுமையா இருக்குதே, எதுவுமே காணத்தக்கதா இல்லையேன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய படகுல தான் இருக்கிறார், Amen. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். கேப்டன் உங்களோட இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஆமென், நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. ஆமென், புயல் உங்களை மேற்கொள்ளாது. அவர் தான் கேப்டன். ஜீசஸ் இஸ் ஆமென், அவர் கேப்டன். ஆமென். நீங்க இதெல்லாம் பேசுற நேரம் ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. நான் சொல்லவா? சொல்லுங்க. பேம்பூ ட்ரீ. என்ன ஸ்டோரி? பேம்பூ ட்ரீ. அந்த பேண்டா எல்லாம் சாப்பிடும். அந்த சைனால இருக்கும் பேம்பூ ட்ரீ. எங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்வோம் பேம்பூ ட்ரீ. இந்த பேம்பூ ட்ரீ வந்து ஒரு மனுஷன் வந்து விவசாயம் செய்கிற நேரத்தில் இந்த பேம்பூ ட்ரீட விதையை எடுத்து அவன் நாட்டுறான். அந்த நாட்டிக்கிட்டு அதுக்கு தண்ணி கொடுக்குறான். தண்ணி கொடுத்து அதுக்கு தேவையான சத்து, இப்போ இப்படி நாங்கள் சாப்பிடும் நியூட்ரிஷன் நாங்கள் எடுக்கும் பொழுது அதே மாதிரி விவசாயங்கள் செய்கிறவங்களுக்கு தெரியும் என்ன மென்யூர் போடுறதுன்னு சொல்லி அந்த சோயிலுக்கு அது நியூட்ரிஷன் கொடுக்கும். அப்படி எல்லாம் இவர் கவனித்து தண்ணி எல்லாம் ஊற்றி நாளுக்கு நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு இயர் போச்சான். திரும்பி திரும்பி இப்போ 4 ஆவலோடு பார்த்துக்கிட்டு 2 இயர் போச்சான், 3 இயர் போச்சான், 4 இயர் போச்சான். ஒன்றுமே நடக்கலை. அதில் ஒரு சைன் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு எழுப்புதல் இல்லை, எல்லாமே அமைதியாக இருந்தது. அப்போ பாருங்க அந்த சைடில் அவங்களோட இருக்கிற நேபர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்காரன், ரிலேஷன்காரன், தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்து 4 வருஷம் போச்சு, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு செழிப்பும் இல்லைன்னு சிரிக்க வலிக்கிட்டாங்க. அவரை பார்த்து சிரிக்க வலிக்கிட்டாங்க. எப்படி நோவா வந்து தேவன் சொன்னபடி ஆக்க செய்கிற நேரத்தில் எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த மனுஷனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் அவங்க சிரிக்கிறத பார்க்கல, அவர் பார்த்தது சோயில. அவர் பார்த்து சோயில 4 இயர் போச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் விட்டு கொடுக்காம 5வது இயர் கூட வந்து அதே ஆவலோடு, அதே எதிர்பார்ப்போடு, அதே கவனத்தோடு பார்க்குறார். பார்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி வர்றார். 5வது இயர் வந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, அந்த ட்ரீ சைன் வந்துச்சு மெதுவாக. அது மட்டும் இல்லை, ஒரு 6 வீக்கில் அது 90 அடிக்கு வளர்ந்துட்டான். வளர்ந்தோன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளவு காலம் எடுத்துச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா அதை ஏன் அவ்வளோ காலம் எடுத்துச்சுன்னு? அந்த 90 அடி இருக்குது தானே, அது 6 வீக்ஸில் 90 அடிக்கு எப்படி ஒரு மரம் வளரும்? அப்படின்னா அதில் வேர் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்படின்னா யாருமே பார்க்காத வேலையில்லை, ஒன்றுமே நடக்குதில்லைன்னு எங்களுக்கு தோன்ற வேலையில் ஆழத்தில் வேர் உள்ளால வளருது, பலன் அடையுது. காரணம் 90 feet, 90 அடி வளர்ச்சியை அது தாங்கணும். அல்லேலூயா. கெப்பாசிட்டி வந்து அண்டர் கிரவுண்ட், அன்சீன், யாருமே பார்க்காத டார்க் பிளேஸில், சீக்ரெட் பிளேஸில் அங்கே ஒரு வளர்ச்சி அடியில். இன்றைக்கும் அப்படி தான் உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம். புயல் வரலாம், பிரச்சனை வரலாம், மனுஷங்க சிரிக்கலாம், உற்றார் விட்டுட்டு போகலாம், உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், இருக்கிறத விற்கிற நிலைமைக்கு வந்திருக்கலாம், எல்லாரும் பார்த்து சிரிக்கிற வண்ணமாக இருக்கலாம். ஆனால் டோன்ட் கிவ் அப். உங்களோட கெப்பாசிட்டி அண்டர் கிரவுண்டில் டெவலப் பண்ணி இருக்குது. உங்களோட ஜெபம் அவசியம். கர்த்தரோடு நீங்கள் உறவாடணும். உங்களோட பிள்ளைகள் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். உங்களோட பெருமையெல்லாம் விளக்கணும். உங்களோட கோவங்கள் எல்லாம் அடக்கணும். மன்னிக்கிற ஒரு குணம் உங்களுக்குள்ள வரணும். ஆதி அன்புக்கு நாங்கள் திரும்பணும். ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். குறை சொல்கிறவர்களாய், மற்றவங்களுக்கு ஃபிங்கரை பாயிண்ட் பண்ணுறவர்களாய் இல்லாமல், வேத வசனத்தால் மனிதர்களுக்கு அடிக்காமல் வேத வசனத்தை எடுத்து எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணுக்கு ஆவியானவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்க வேணும். ஆண்டவரே, உம்மை போல் என்னை மாற்றும்னு சொல்லி அவருடைய டைமுக்காய் காத்திருக்க வேணும். அவருக்காய் காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அதுக்கு தான் இந்த காலகட்டம். அவர் தாமதிப்பது ஏன்னு சொன்னா, ஏதோ ஒன்று எங்களோட வாழ்க்கையில ஒரு நன்மையானதை உருவாக்கும்படியாக நாங்க வந்து அப்படி வெளிவரும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவோம். எங்களோட ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க, இந்த நேரத்துல லாசருவஸ் வந்து வியாதி பட்டிருக்கிறாருன்னு தெரிந்தும் இன்னும் 2 நாள் கழித்து தான் இயேசு போறாரு. அந்த உடனே போகல. ஐயோ, கேள்விப்பட்டுட்டு எனக்கு இப்ப நாங்க
நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருந்தா ஓடி உடனடியாக போயிடுவோம். ஓடுவோம். ஆனா இயேசு அப்படி கூட இல்லாம காரணம். இன்னும் 2 நாள் தாமதமாகி அவர் போகும் நேரத்துல எப்படி இருந்தது? ஏன் அவர் தாமதமானார்? ஏன்னா அவர் சொன்னார், அது தேவனுடைய மகிமை. மகிமைக்காக. மகிமைக்கு என்று சொன்னா அங்க ஒரு தாமதம் இருக்கும் ம். இல்லையா? தாமதம் இருந்தா தான் அதுல வேல்யூ மகிமை. தெரியும், மகிமை விளங்கும். சாட்சியாக அது சாட்சியா பெரிய சாட்சியா இருக்கும். ஏன்னா என்ன சொன்னா இன்னொருவங்க சொல்றாங்க, யூதர் காலங்கள்ல ஜூவிஷ்ட ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குதான். அந்த ஜூவிஷ் யூதர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குதான், ஒரு மரித்தவருடைய ஆவி வந்து 3-4 நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்குமா அந்த ஏரியாவை. சரியா? சிலர் சொல்றாங்க ஏன்னா இயேசு அற்புதம் செஞ்சாலும் சொல்லுவாங்க, இல்லையே அந்த ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு, அது உள்ளுக்க பூந்துட்டு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் அவங்க பிலீவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கையும் உடைக்கிறதுக்கு தான் ஜீசஸ் 4 நாள் பிறகு, ஏன்னா அதெல்லாம் போயிருந்தான்னு, அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போயிருந்தான்னு, அதுக்கு பிறகு அற்புதம் செய்யறார். ஆமென். ஒரு சான்ஸும் அவர் கொடுக்கல. மார்த்தாலும் மரியாளும் இயேசுவுக்கு அன்பா இருக்கிற குடும்பம்னு சொல்றார். எஸ், சரியா? சோ அப்சல்யூட்லி. இந்த மார்த்தா மரியாவுக்கு இயேசு யார் என்று நல்லா நல்லா தெரியும். அறிஞ்சிருக்கார். ஆனாலும் பாருங்க, அவங்க கூட இயேசு சொல்றாரு, கல்லறையை திறங்க, என்னால அதிசயம் செய்ய முடியும்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா ஆண்டவரே, இது மணக்கும் வந்து ஆண்டவரே, நாற்றம் அடிக்கும் நாற்றம் ஆண்டவரே, அடிக்கும். 4 நாள் ஆகிட்டு ஆண்டவரேன்னு சோ சொல்லி அவங்களுக்குள்ள கூட அந்த நேரத்துல வந்து அந்த விசுவாசம் எழும்பல்ல. இல்ல. ஆனா இயேசு என்ன செய்யறார் அந்த நேரத்துல? அவர் வந்து அந்த இடத்துல அதிசயம் செய்றார். ஆமென். லாசருடைய வாழ்க்கைய மறுபடியும் எழுப்புகிறார். லாசரஸ் கம் சரியான அவுட்னு சொல்லுகிறார், வெளியிலே வா என்று சொல்லுகிறார். அவருடைய வசனம், ஆமென். தேவ சத்தம் எல்லா கல்லுகளும், எல்லா எது தடையா அவங்கள மூடி வச்சிருக்கிறதோ இன்னைக்கு அந்த உடைக்கும். அதே ஆமென். மாதிரி இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த திருமணம் ஒர்க் அவுட் ஆகாது, என்னால முடியாது, இதை நோக்கி எனக்கு கடந்து செல்ல முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ என்னை ஹல்லேலூயா. விசுவாசிப்பாயா என்று தேவன் கேட்கிறார். ஆமென். எஸ், அநேக இடங்கள்ல அவர் குணமாக்குவதற்கு முன்பதாக அநேக இடங்கள்ல இது எனக்கு முடியும்னு நீங்க நம்புகிறாயா என்று கேட்டிருக்கிறார். ஏன் அது Yes. கேட்கிறார்? விசுவாசத்தை அவருக்கு எதிர்பார்க்கிறார். நம்பிக்கை இருக்கு, அவர் தேவகுமாரன். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா? ஆமென். நாங்க இன்னைக்கு எத்தனை பேர் உங்களால முடியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் நான் ஆண்டவரே. இன்னும் இருக்கிறேன் ஆண்டவரே, இது தாமதமானாலும் நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னை நோக்கி வரும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா இருந்தால் ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார். ஆமென். நீங்க ஹல்லேலூயா. அதிசயங்களை காண்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கண்டிப்பா கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஆமென். வசனத்து மேல, அவர் மேல விசுவாசம் இருக்கிறவங்க மேல கர்த்தர் அவரோட கருத்தை வச்சு அதிசயம் செய்வார். நாங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு மேரேஜ் இஷ்யூவை தேவன் காட்டுகிறார். இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இருக்கலாம், நீங்கள் கொஞ்ச நாள் மிச்ச பிரச்சனைகளில் போய்கிட்டு இருக்கலாம், நீங்கள் டிவோர்ஸ் கூட, செப்பரேஷன் கூட ஆகணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். ஆமென். உங்களோட ரைட்ஸ் இல்லை, அது தேவன் கவனன்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு மனைவி மேலே ஏதாவது உங்களுக்கு கோபம் இருந்தால், ஹஸ்பண்ட் மேலே உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தால், நீங்கள் தேவன் அண்டையில் வரணும். ஏன்னா மேரேஜ் கவனன்ட் தேவன் தான் அதை கீப் பண்ணுகிறது. ஆமென். அது பிரிகிறது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவன் பாதத்தில் அமர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். பிரிய போயிருக்கிற அந்த நிலைமையை அவர் ஒன்று சேர்த்துருவார். ஆமென். கர்த்தர் உங்களோட மேரேஜிக்கா இருக்கிறார். ஆமென். ஒரு விஷயம் நினைத்து பாருங்க, எங்களோட மேரேஜ்ல நாங்க பிரச்சனை வரும் பொழுது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போக முயற்சி செய்கிறோம். நாங்க செய்கிற பிழைகளை, எங்களுடைய தப்புதங்களை, எங்களுடைய மீறுதல்களை, நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற காரியங்களை இயேசு எங்களுக்கு மன்னிக்காமல் போனால் நாங்க எங்கே நிற்போம்? அவர் எங்களுக்கு மன்னிப்பு தர மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா எங்க வாழ்க்கை எங்க போய் நிற்கும்? ஆனா இன்னைக்கு நாங்க அதே மன்னிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறோமா? எங்களுடைய திருமண வாழ்க்கையில, வாழ்க்கையில எதுவுமே தாமதம் இல்லை. தாமதித்தாலும் அது கர்த்தருடைய பாதத்திலே செம்மையாக செய்யப்பட்டு வருகிறது. ஸோ டிலேஸ் ஆர் குட். ஸோ டிலே ஆகுதுன்னு சொன்னா கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையானதை அவர் செய்கிறார். அவர் ஒரு நல்ல அருமையான காரியத்தை செய்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க, இன்ஸ்டன்டா வாரது வந்து அவ்வளவா ஹெல்த்தியா இருக்காது.
yes. இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி மெக்டானல்ட்ஸ் அல்லது கேஎஃப்சி அப்படின்னு நாங்க இன்ஸ்டன்டா எதை சமைக்கிறோமோ அது வந்து ஒரு அந்த நேரத்துக்கு அது போதும். ஆனா அது வந்து ஹெல்த்தி இல்ல. ஹெல்த்தி இல்ல. சோ கர்த்தருடைய வார்த்தையில பார்த்தா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய் நடப்பிப்பார். தீவிரமாய் பயங்கரமாய் நடத்துவார். ஆமென். ஏத்த காலத்துல. ஆமென். அது யாருக்கு ஏத்த காலம்? எனக்கு ஏத்த காலமா இல்லாட்டி அவருக்கு ஏத்த காலமா? அவருடைய காலத்துலன்னு சொன்னா அவருக்கு தான் எங்களோட டைமிங் எவ்வளவு நல்லா இருக்கும்னு அவருக்கு தான் தெரியும். நாங்க அவசரப்படுவோம். ஆனா அவருக்கு தெரியும் எந்த காலத்துல கொடுத்தா அது நன்மையாக அமையும். இன்னொரு வார்த்தையை கொடுக்கிறேன் தேவனுடைய பாதத்துல. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல பாருங்க 11வது வசனத்துல, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். எங்களுக்கு தெரியாது. அவர் எங்களுக்காக வைத்திருக்கும் அருமையான காரியங்களை எங்களுக்கு இப்பவே காட்டிட்டாருன்னு சொன்ன நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? தேவனுடைய பாதத்திலே செலவழிக்கும் காலத்தை, தேவனுக்கு கொடுக்கும் காலத்தை கூட நாங்க கொடுக்க மாட்டோம். சோ இந்த காலத்துல தேவனுடைய பாதத்துல பாருங்க, எங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு குறை வரும் பொழுது, தாமதிக்கும் பொழுது என்ன செய்யறோம்? அப்பா அப்பான்னு அவரை போய் தேடி அவரோட அமர்ந்து உறவாடுகிறோம் இல்லையா? சோ இந்த உறவாடும் காலத்துல என்ன நடக்குதுன்னா, நாங்க முதலாக நாங்க ஆசீர்வாதத்தை நோக்கி பார்த்து நீங்க போய் உறவாட ஆரம்பிப்பீங்க. எதையோ கேட்டு கேட்டு உறவாடுவீங்க. ஆனா அதே காலம் தாமதிக்கும் பொழுது அது தேவனோடு வைத்த அந்த உறவு ஒரு அன்பாக மாறும். அவரோட அந்த உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சோ அந்த ஸ்ட்ராங் ஆக ஆக நீங்க உங்களோட ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க மாட்டீங்க. எனக்கு ஏசப்பாவோட பேசணும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனினும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. அல்லேலூயா. எவ்வளவு இன்பம். அவரோட உறவாட நாங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம். எங்க தேவைகளை மறந்துடுவோம், கஷ்டத்தை மறந்துடுவோம், துன்பத்தை மறந்துடுவோம். நீங்க போதும், உங்க பாதம் போதும். அவர் எங்களோடு இருந்தா எல்லாம் அதிசயம். ஆமென். அதுக்கு பிறகு நீங்க காலம் போகும்போது பாப்பீங்க உங்களோட ஆசீர்வாதமும் வந்திருக்கும். ஆமென். ஆனா நான் தேவனோட இன்னும் நெருங்கிட்டனே, எனக்கு இப்ப இயேசுதான் முக்கியம், எனக்கு இயேசுதான் வேணும்னு சொல்லி நீங்க அவரோட இருக்கிற உறவு இன்னும் பெருகும். சோ இந்த காலங்கள்ல கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார். என்னிடத்துல வா, என் பாதம் அமரு, நல்ல பங்காகிய என் வசனத்தை தேர்ந்தெடு, என்னை தேர்ந்தெடு. தேவனோடு நீங்க உறவாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அவரை நோக்கி பார்த்து துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட இவ்வளவு காலமும் தாமதித்த காரியங்கள் நீங்க பாப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க அருகாமையில வருவதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்துல நாங்க விழுந்திருக்கலாம், பிழை செய்திருக்கலாம், தவறு இருக்கலாம், தடுமாறி இருக்கலாம், ஏன் ஜெபிக்க கூட மறந்திருக்கலாம், ஏன் சபைக்கு போறோம் ஏதோ தானோன்னு போற மாதிரி இருக்கலாம். எப்படி இவங்க வாழ்க்கையை நாங்க சரிப்படுத்துறோன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா? எப்படி நாங்க சரிப்படுத்தலாம்? கர்த்தரோடு உறவில பெருகி அவரோடு பாதத்துல அமர்ந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு தெளிவான அந்த பாதையை காட்டுவார். நாங்க அவருடைய ஆலோசனை கேட்காம எங்கள் காதுகளை மற்ற விதத்திலே மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு திருப்பும் பொழுதுதான் அநேக ஆலோசனைகள் எங்களுக்கு கேட்கும். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை இன்றைக்கு தினத்துல நீங்க கேளுங்க. ஏன்னா எலிசாவின் வேலையால் அந்த இடத்திலே அவர்களை எதிர்த்து நிற்கும் கூட்டம் வரும் பொழுது எலிசா சொன்னார், ஆண்டவரே இந்த வேலையாளின் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுக்கும்படியாக. சோ அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது தேவ சேனை எலிசாவோடு நிற்பதை அந்த வேலையாள் கண்டார். சோ அதே போலதான் இன்னைக்கு நீங்க கேளுங்க, அப்பா
என்னோடு நீங்க இருந்து என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க. Yes. நீங்க எனக்காக வைத்திருப்பவைகளை நான் காணும்படி. Yes. ஆண்டவர் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. என்னை திருத்தி எனக்கு உங்களோட பாதத்துல அமர்ந்து உங்களோட போகும் Amen. வழிகளை எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது அன்றைக்கு எலிசாவின் வேலைக்காரனுக்கு தேவன் செய்த அதிசயத்தை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இயேசு நிச்சயமாக செய்து அவர் உங்களுக்கு வழிகளை அவர் Hallelujah. காண்பித்து கொடுப்பார். ஆமென். அவரோட பாதம் வந்து என்ன நிலைமையில நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் எங்களோடு சேர்ந்து தேவன்கிட்ட ஜெபிக்கிற வேலையில் உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிங்க. நீங்கள் வந்து என்ன செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவன் இடத்துல வரலாம். வந்து ஆண்டவரே என் மேலே மனதிறங்கும் அப்பா. மனதிறகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனமிறங்கும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. மனம் நிறங்கும் தெய்வம் இயேசு உங்களுக்கு கண்டிப்பா சுகம் தந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். நீங்க அவருடைய பாதம் வந்து சொல்லணும், அப்பா என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே உம்மை விட்டு தூர போன ஆண்டவரே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஆதி அன்புக்கு என்னை அழைத்து செல்லுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அறைக்குள் என்னை அழைத்து செல்லுங்கப்பா. அப்பா உம்முடைய பாதம் எனக்கு போதும்னு சொல்லி எங்களோடு சேர்ந்து நீங்க ஜெபிப்பீங்களா? அவருடைய பாதத்துல வந்து அமருங்க. ஆமென். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் எங்களோட வாழ்க்கையில உண்மையா தேவை. கீழ்ப்படிதல் அவருடைய வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாங்க ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. கண்களை ஒரு விசையாய் மூடி கைகளை தேவனுக்கு நேராய் உயர்த்தி நீங்க என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதம் வருகிறேன் அப்பா. இந்த வேளையில் தகப்பனே என்னை தருகிறேன் அப்பா. முழுசாய் என்னை தருகிறேன் ராஜா. நான் செய்த பாவங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றை மன்னிப்பீராக தகப்பனே. இதோ உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. அப்பா பிறர் குற்றத்தை மன்னித்தால் என் குற்றத்தை மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த வேளையில தகப்பனே எனக்கு எதிராக செய்த ஒவ்வொரு நபருடைய அந்த குற்றங்களை அப்பா என்னுடைய இருதயத்திலிருந்து இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இந்த வேளை ஒரு விசையாய் என்னை மன்னிப்பீராக தகப்பனே. உம்முடைய இரத்தத்தால என்னை கழுவும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவினால என்னை மறுபடி எழுப்புவீராக தகப்பனே. எப்படி லாசரஸ் உயிர்த்தெழுந்தானோ, கல்லை விட்டு வெளியிலே வந்தானோ, அதே போல தகப்பனே என்னை மேற்கொள்ளாத காரியங்களிலே நான் மேற்கொள்ள கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே டிலேயா இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கே தகப்பனே உம்முடைய பரத்திலிருந்து வர்ற ஒத்தாசையினால் மாறி போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஊழிய பாதையில என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா பிள்ளைகளை. கர்த்தாவே இந்த வேளையில ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எல்லா மேரேஜஸ் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில யார் யாரெல்லாம் பிரிஞ்சு போறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய மேரேஜ் கவனன்ட்டுக்குள் கொண்டு வாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிப்புகளை ஆசீர்வதிங்க. யார் யாரெல்லாம் நோய்கள் இருக்கிறார்களோ இயேசுவின் தழும்புகளாலே அவங்களுக்கு இந்த வேளையிலே சுகம் உண்டாவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் அப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே வீடுகளை மூடிக்கொள்ளும், வேலைகளை மூடிக்கொள்ளும். அவங்க வெளியில போற நேரத்துல ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வீங்க. கார் விபத்துகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகி போவதாக. இந்த வேளையில சத்துரு போடுகிற ஒவ்வொரு வலையிலிருந்து பிள்ளைகளை காத்துக் கொள்றதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் எல்லோரும் சந்திப்போம். எங்களோட சேனலை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி வாங்க. யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்பிக்கை டிவிலையும் கூட எங்களை பார்த்து வரலாம். ஸோ காட் பிளஸ் யூ until we see you again. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.